வணக்கம் ஆசான். வணக்கம் மாதிரி. இப்ப நம்ம எரிபொருள்லாம் புவியில இருந்து எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி முன்னாடி பார்த்தோம். இப்ப போக்குவரத்து எல்லாமே நம்ம எரிபொருள் மூலமா தானே இயக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கெல்லாம் என்ன மாற்று, எப்படி அதுக்கெல்லாம் தீர்வு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா? இப்போ நம்ம போக்குவரத்து என்ற கருத்தை நம்ம ஒரு கூறுகளாக முதல்ல பகுத்து பார்க்கணும். ஒரு தொலைவிற்கு செல்லுதல், இது முதல் நிலை. ஒரு ஊர்ல இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு செல்றது. இரண்டாவது ஒரு அருகே உள்ள பயணங்கள். மூன்றாவதா ஒரு ஊருக்குள்ள இருக்கக்கூடியது. இந்த ஒரு நகரம்னா நகரத்துக்குள்ள, கிராமம்னா பக்கத்து ஊர், அப்படி வச்சுப்போம். நான்காவதாக ஒரு தோட்டத்திற்குள்ள பொருளுந்துகளுக்கு என்ன செய்யறது. இதுல இந்த தொலைவு செல்லுதல் இருக்கு இல்லையா, இதற்கு இன்று நம்ம என்ன எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறதோ அதே எரிபொருளையே தீர்வு கிடைக்கும் வரை பயன்படுத்தலாம். இது தீர்வு கிடையாது. நம்ம அதை எடுக்கவே கூடாது. அதுதான் கொள்கை. எண்ணெய் எடுத்திருக்கவே கூடாது, இனியும் எடுக்கக்கூடாது, இனி எடுக்கவும் முடியாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இருக்கிற வரை நம்ம பேசுறது எல்லாமே எதிர்கால தலைமுறை ஒன்று உருவாகும். ஊழியுடைய 3ஆம் நிலை மீட்டுருவாக்கம். அதுல அந்த தலைமுறை தீர்வுகளை முன்வைக்கும். அது என்னதான் தீர்வு முன்வைக்கணும் நமக்கு தெரியாது. நம்ம பேசுறது எல்லாமே அதுவரை, அவ்வளவுதான். இப்போ ஊழியை தடுக்க முடியாது, அழிவுகளை போய் நிறுத்த முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அந்த தீர்வு வரும் வரை நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, எப்படி பயன்பாடுகளை குறைக்கிறது, இதுதான் முதல் நோக்கம் நமக்கு. இப்ப தொலைவுல உள்ளதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எரிபொருள் தான். அதுல அது ஒரு மாற்று எல்லாம் இப்ப உடனடியாக கொண்டு வர முடியாது. இவங்க அதுக்கு மாற்றுன்னு சில மின்கலங்கள், அதை பேட்டரி எல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அது இன்னும் சீர்கேடு. அது இப்ப நம்ம விரிவா பேச வேண்டியதில்லை. அது இதை விட சீர்கேடு தான். அது எந்த வகையிலும் சீர்கேட்டை குறைக்காது. அதனால அதெல்லாம் தீர்வு கிடையாது, அது மாற்றம் கிடையாது. ஆனா நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்னா, ரொம்ப இன்றியமையாத பயணங்களை அமைத்துக் கொள்ளுதல். எதுக்கு எடுத்தாலும் கிளம்பி போயிட்டு இருக்க கூடாது. இப்ப நீங்க ஏதாவது ஒரு நிகழ்வு, அதாவது விழா காலம்னா, இந்த சென்னையில இருந்து வெளியில போயிட்டு சென்னைக்குள்ள போற கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம கூட பார்த்தோம்ல. இப்ப போறப்ப இது ஒரு மாதிரி ஒரு மனநோய் வந்த ஒரு கூட்டத்தோட செயல்பாடு மாதிரி தெரிஞ்சதுல. ஏன் இவ்வளவு பேர் போனாங்க, ஏன் இவ்வளவு பேர் உள்ள வர்றாங்க, ஏன் சென்னையில இருக்கிறது வீடு தானே, அந்த சென்னையில இருந்தா என்ன, கிட்டத்தட்ட சென்னையோட ஒரு 50 விழுக்காட்டுக்கு மேல மக்கள் தொகை வெளியில போயிட்டு மீண்டும் உள்ள வருது. அது மட்டும் இல்லாம நீங்க சென்னை மட்டும் எடுத்துக்கோங்க, சென்னைக்குள்ள அன்றாடம் போயிட்டு வெளியில வர்றவங்களோட எண்ணிக்கை பாருங்க. இது ஒவ்வொருத்தருமே நம்ம இப்ப போறோமே, இது இன்றியமையாததானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுறாங்கன்னா அவங்களுக்கே அதுக்கு வெளியே தெரிஞ்சுக்கும். உறவினர்களை பார்க்க போறாங்க. அந்த காலத்துல உறவினர்கள் நான் சொல்றது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு உறவினர்களை பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர்லாம் போல. அப்போ இன்னைக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நேரலையில பார்த்துட்டே பேசுறாங்க. எல்லாருடைய கைபேசியில நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்டா, நான் இங்கதான் இருக்கேன்னு படம் காட்ட வேண்டியிருக்கு. அந்த அளவு தொழில்நுட்பமும் வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் எதுக்கு நேர்ல போற? ஒரு காலத்துல தொலைபேசியே யார் வீட்லயாவது தான் இருக்கும். எப்போவாது தான் உறவினர்கள் பேசிப்பாங்க. அப்பவுமே அவங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் ஊருக்கு போவாங்க. அப்ப இருந்ததை விட இப்ப என்ன பிணைப்பு அதிகமாயிடுச்சு உங்களுக்கு. இப்ப பார்த்தா நீங்க பிரிஞ்சுதான் கிடக்குறீங்க. இப்போ உறவுகளுக்கு இடையில இருந்த பிணைப்பு இன்னைக்கு இல்ல. அப்ப எதுக்கு தான் போற? இப்ப எல்லாருமே தொழில் நிமித்தம் போறாங்கன்னா, அப்ப சென்னையில மட்டும்தான் தொழில் இருக்கா? இப்படி கேள்வி கேட்டது அவங்கவுங்களுக்கே தெரியும், ஏன் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கே தெரியும். இதை பற்றி ஒரு பார்வை வேணும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மீக கூடல்கள் இருக்குல்ல, இப்போ ஒரு திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருச்செந்தூர், இந்த மாதிரி ஒரு இடங்கள், ஏன்னா திருப்பதிக்கு போறது, இந்த மாதிரி ஆன்மீக பயணம் இருக்குல்ல, இது மாதிரிலாம் எந்த காலத்திலயுமே இருந்தது. அதாவது நால்வர் வாழ்ந்த அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு அவங்களோட காலம் ஒரு 2200 ஆண்டுகள்ல இருந்து நமக்கு ஒரு 1200 ஆண்டு, ஒரு 1000 ஆண்டு காலத்துல இந்த நால்வர், மாணிக்கவாசகர், அப்புறம் காரைக்கால் அம்மையார்ல இருந்து சிவர் வரைக்கும், சுந்தரர் வரைக்கும் நம்ம வச்சுக்கோமே, தலை தோங்கிய காலமே அதுதான் இறையியல்ல.
அப்ப கூட இப்படி எல்லாம் கூட்டம் போனதா எந்த பதிவுமே கிடையாது. இப்ப இது எல்லாமே வழக்கொழிந்து போய் இறையியல்னா என்னன்னு தெரியல, உண்மையான பக்தி கிடையாது எனும்போது இன்னைக்கு ஏன் இவ்வளவு கூட்டம்? நீங்க வந்து ஒரு கேரளாவில் ஒரு தெய்வத்தை பார்க்க போறேன்ட்டு போகுது ஒரு கூட்டம். நீங்க அதுல உள்ள வாகன எண்ணிக்கையை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பருவத்துல நீங்க எப்படி இவ்வளவு பேர் போயிட்டு வருவீங்க? இதெல்லாம் இன்றியமையாததா? நான் கேட்கிறேன். இதெல்லாம் இன்றியமையாத பயணமா? இதனால என்ன நீங்க என்ன மேம்பட்டுச்சு சமூகம்? எந்த வகையில மேம்பட்டுச்சு? இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல, இப்ப ஒடிசாவுக்கு போனோம், யாராவது குடிச்சிட்டு சாலையில கிடந்த ஒருத்தர் பார்த்தோமா? நம்ம இங்க இருக்குல்ல, அங்க யாராவது பிச்சை எடுத்தவங்க நம்ம கிட்டத்தட்ட நம்ம பார்க்கல, இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க. ஆனா நம்ம போயிட்டு வந்தோம், நம்ம ஒரு 1500 கிலோமீட்டருக்கு மேல பயணம் செய்தோம், நம்ம பார்க்கல. எங்க ஒரு ஏதோ தொடர்வண்டியில போறப்ப பார்த்தோம். தொடர்வண்டியில போறப்ப கூட பார்த்தோமா இல்லையா எனக்கு நினைவுல. ஆனா ஏதோ ரொம்ப ஏழ்மையை பார்த்தேன், அது எனக்கு நினைவு இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு போக்குவரத்து இது நிறுத்தம் இருக்கு. இந்த நிறுத்தத்துல திருநங்கையரன் என்று அழைக்கப்படுபவர்கள் எத்தனை பேர் வந்து கேக்குறாங்க? நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படித்தானே கேக்குறாங்க. அது இல்லாம ஒரு கோயிலுக்கு போறீங்க, வாசல்ல எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? நம்ம அங்கேயும் கோயிலுக்கு போனோம், அங்க யாராவது பார்த்தோம்? இல்ல. அங்க இந்த மாதிரி ஆன்மீக பயணம் ஏதாவது பாத்தீங்களா? எங்கேயாவது ஒரு மலையில தான் ஒரு தெய்வம் இருக்குது. நான் சொல்றது கேரளாவில் உள்ளதை மட்டும் சொல்றேன், பழனி சொல்றேன், திருச்செந்தூர் சொல்றேன், திருத்தணி எல்லாமே சொல்றேன். எதுக்கு போறீங்க? போய் சரி, போக வேண்டான்னு சொல்ற உரிமை யாருக்கும் இல்லை. ஆனா நீங்க போறதுனால ஏற்படுற சீர்கேடுகளை பற்றி ஏன் உங்களுக்கு அக்கறை இல்லை? இதுதான் கேள்வி. அப்படியெல்லாம் போய் என்ன மேம்பாடு அடைந்த சமூகமா இது இருக்குது? இத மட்டுமே நம்ம வந்து பார்த்தாலே இங்க எவ்வளவு விரயம் வந்து எரிபொருளுக்காக நிகழுதுன்னு புரியும். கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. இந்த இவ்வளவு எரிபொருள் விரயம் பண்றோமே, இவ்வளவு எரிபொருளுக்கான இயற்கை வள சூறையாடல் நடக்குது, அந்த அக்கறையெல்லாம் இங்க அந்த பார்வையில், அந்த பார்வையை கொடுக்காதது தெய்வமே இல்லைன்ற. நீ ஒரு வளத்தை சுரண்டுகிறாய் அல்லது பிற மனிதர்களுடைய உரிமையை, உணவை சுரண்டுகிறாய் என்பதை கொடுக்காமல் இருப்பது தெய்வமே கிடையாது. தெய்வம்னா அதானே செய்யணும். இங்க வராத, எதுக்கு வர்ற? ஏன் இவ்வளவு கூட்டமா வர்ற? இதனால இவ்வளவு காடுகள் அழிந்திருக்கு. ஒரு இடத்துக்கு நீ வர்றதுனால காடுகள் அழியுது, அங்க ஓடிட்டு இருந்த காட்டாறுகள் மாசடையுது, அங்க பல வந்து உணவகங்கள் வருது, விடுதிகள் வருது, அந்த சூழலை சீர்கெடுது என்பதை உணர்த்தினாதான் அது தெய்வம். இறைவனெல்லாம் விட்டுருவோம், தெய்வமே அதுதான். இல்லைன்னா அது என்ன காப்பது தானே தெய்வம். ஒரு தெய்வம் ஒரு இடத்துல வளர்ச்சி அடையுதுன்னா அந்த சூழலே அழியுது, அந்த காடே அழியுது. இருக்கிற இடத்த அழிக்கிறதுக்கு பேர் தெய்வம் கிடையாது இல்ல. அப்பனா அந்த இடத்துல இருக்கிறது தெய்வம் இல்ல, அல்லது தெய்வம் அங்க இல்ல. ஏதோ ஒண்ணு இருந்தது ஓடி இருக்கணும் இவங்களை பார்த்துட்டு. இல்லைன்னா இவங்க யாரு தெய்வம்ன்றாங்களோ அது தெய்வமே இல்லை, அங்க ஒண்ணுமே இல்லை. இப்படி ஏதோ ஒண்ணுதான். ஆனா தெய்வம்ன்றது அறவழிப்படுத்தணும்ல. நீங்க இன்னைக்கு பழனி வந்து சீர்கேடே சீரழிஞ்சு போச்சு. அது ஒரு எளிமையின் குறியீடு. பழனின்றது முருகனுடைய எளிமையின் குறியீடு. அது வெறும் கோவணம் கட்டிட்டு எதுவும் வேண்டாம், ஏதுமற்ற நிலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு பல நிலைகள் இருக்கு. அதுல அந்த குறியீடு பழனின்றதே அதுதான். அது தெரியும், என்னை விட இவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், போறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன எளிமை அங்க இருக்கு? பழனியில என்ன எளிமை இருக்கு? அது எவ்வளவு பகட்டா இருக்கு. அங்க போறது எவ்வளவு பகட்டானதா இன்னைக்கு புரிந்து கொள்ளப்படுது. அப்ப அங்க அந்த தெய்வம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அங்க அந்த தெய்வம் இருக்காது. நிச்சயமா இருந்தா தெய்வமே கிடையாது. தெய்வம் அதாவது ஒரு இடத்துல ஒரு ஒண்ணு இல்ல, ஒரு மரம் காட்டுல இருக்கு. அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஒரு 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 பெண் அங்க ஏதோ போறா, விறகு எடுக்க போறா அல்லது ஏதோ ஒரு கிழங்கு சேகரிக்க போறா. அவளுக்கு அச்சமா இருக்கு போயிட்டு வர்றதுக்கு. இந்த விலங்குகள் தாக்கலாம், இந்த மாதிரி மழை வரலாம், இப்படி ஒரு அச்சமா இருக்கு. அப்ப அவ அந்த மரத்தை பார்த்து, அது எந்த மரமா வேணா இருக்கலாம், அந்த மரத்தை பார்த்து அதை தொட்டு தாயே நீதான் என்னை காப்பாற்றணும்னு மனமுருகி அவ வேண்டுனான்னா அந்த மரத்திற்கு தெய்வத்தன்மை வரும். அதனாலதான் காடுகள்ல பல இடங்கள்ல வழிபாட்டு குறியீடுகள் இருக்கும். அது பெரும்பாலும் சூலம், வேல் இதெல்லாம் இருக்கும். ஒரு காப்புக்கான ஆயுதங்கள், கருவிகள் அங்க இருக்கும்.
அந்த இடத்துல போய் வேண்டுற வழக்கம் தொன்று தொட்டு இருக்கும், பல ஊர்கள்ல இருக்கும். நம்ம சமவெளிகள்ல உண்டு, காடுகள்ல அது மிகுதியாவே உண்டு. அது மட்டுமல்ல, மறந்தெல்லாம் விட்டுருங்க, ஒரு கல்லு, உங்ககிட்ட ஒரு கல்லு தான் இருக்கு. நீங்க அந்த கல்ல இறைவனுடைய ஒரு வெளிப்பாடு தான், எல்லாமே இறைவனோட வெளிப்பாடு தான். அந்த கல்ல நீ தான் என்ன பாத்துக்கணும்னு மனமுருகி வேண்டிட்டீங்கன்னா அந்த கல்லுக்கு தெய்வத்தன்மை வரும். இதை இறையியல், எல்லாமே இறைவன்றது தானே இறையியல். அப்ப அந்த கல்லுல மட்டும் யார் இருக்கா? சாக்கடையிலயும் இறைவன் தான் இருக்கா, எல்லாத்துலயுமே இறைவன் தான் இருக்கா. நீ எதை வேணா வணங்கலாம், அதான் உண்மை. சாக்கடைன்னா என்ன சாத்தானா? அது எங்க? எல்லாமே இறைவன் தானே. சாக்கடை என்ன? அது நமக்கு பொருந்தாத வடிவத்தை அடைஞ்சிருச்சுன்றதுனால அதை குறைவா நம்ம வச்சிருக்கோம், சரிதான். ஆனா எல்லா பொருட்களிலும் இறைவன் தான் இருக்கிறன்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்படித்தான் வழிபாடுகள் உருவானுச்சு. எல்லாருமே கோயில் கட்டல, கோயில் கட்ட வேண்டிய தேவை கிடையாது. எளிய மக்கள் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு ஒரு மலை குன்றுகள்ல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு கல்லு இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிந்த ஒரு சிற்பம் அவங்க செதுக்கிட்டு, ஐயா நீ தான் பாத்துக்கணும், அம்மா நீ தான் பாத்துக்கணும்னா அந்த தன்மை அந்த பொருளுக்கு வரும். அது யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு அந்த உண்மை இருக்கணும். அதாவது என்ன சொல்றது, ஒரு நோக்கமற்ற ஒரு ஒரு ஏதோ ஒரு தன்மை இருக்கணும், அவங்களுக்கு இருக்கணும், இருந்தா வரும். அப்படிதான் இப்படி வந்ததுதான் இன்னைக்கு இவங்க போற இந்த கூட்டம் போது இல்ல, இந்த இடம் பூரா இப்படி வந்தது. இப்ப இதுல என்னன்னா, ஒரு திருத்தணி, திருவண்ணாமலை, பழனி, திருச்செந்தூர், இல்ல கேரளாவில் உள்ள ஒரு இடம், இது எல்லாமே இருக்கட்டுமே, ஒரு காலத்துல தெய்வங்கள் உரையும் இடங்களாக இருந்தனன்றதால நம்ம மறுக்கல. ஆனா அங்கு தெய்வம் உரைகிறது என்பதற்கான தோற்றுவாயாக இருந்தவர்கள் யார்? யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு இடத்துலயும் நீ இங்க வந்து எங்களை பாத்துக்கன்னு வேண்டி இருக்கிறாங்க, அங்க வந்தது தெய்வம் வந்தது. அதே தன்மையோடு அடுத்தடுத்து உள்ளவர்கள் வேண்டிட்டு வரணும், அந்த தன்மை இருக்கணும் வேண்டவங்களுக்கு. அது இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? அப்பதான் அங்க இருக்கும், அந்த தெய்வம் இருக்கும். இப்ப வழிபாடு இருக்கு இல்லையா, இப்ப நம்ம வந்து கோயில்ல வழிபடுறோம், நம்ம போய் வழிபட்டுக்கலாம், நம்முடைய இறையில நம்ம போய் தேவாரம் திருவாசகம் நம்மளே பாடிக்கலாம், அது இடையில யாரும் தேவையில்லை. ஆனா இடையில யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோமே, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் வேண்டுனார்னா இறைவன் அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும், அந்த தன்மையில அவர் இருக்கணும். உங்களுக்கு வேறுபாடு புரியுதா? யாரு வேணா போய் வேண்டலாம், நீ உனக்கு வேண்டிக்கலாம், நான் எனக்கு வேண்டிக்கலாம். ஆனா நமக்காக இன்னொருத்தர் வேண்டாரு அப்படின்னா நம்மை விட நம்ம மீது அவருக்கு அக்கறை இருக்கணும். அதனாலதான் நம்ம அவரை வேண்ட சொல்றோம், இல்லைன்னா நம்ம வேண்டிக்கலாம். நம்மை விட நம்ம மீது அக்கறை கொண்ட ஒருவர் நமக்காக வேண்டுனா இறைவன் உடனடியா வழங்குறான். இதுதான் இந்த மூலவர் சந்நிதிக்கும் வெளியில நிக்கிறவங்களுக்கு இடையில இருக்க வேண்டிய மனிதர்கள் செய்ய வேண்டியது. அவங்க அப்படிதான் இருக்கணும். ஆனா எப்படி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த கூட்டம் கூடக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே இடையில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும். என்ன நடக்குது? ஒரு 20 ரூபாய்க்கு வேலை செய்யறான் அங்க இருக்கிறவன், 50 ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறான், 100 ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொடுக்குறான். இந்த திருச்செந்தூர்ல எல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க உட்காந்துட்டு. நீ உன்னை மனிதனா கூட அவன் மதிக்கிறது இல்ல. இவன் வேண்டி கொடுத்தான்னா அவன் தெய்வமாங்க, அங்க இருக்கிறவன் தெய்வமாப்போ நீ எதுக்கு அங்க போற? அதேதான் திருவண்ணாமலை, பழனி, எல்லா இடமும் என்ன என்ன இடையில இருக்கிற ஒருத்தன் சும்மா 50-100 காசுக்கு வேலை செய்யறான். அவன் சொல்லி இவன் கேட்பான்னா இது தெய்வமா? அது இல்ல, தெய்வம் அங்க இல்ல. அதான் சொல்றேன், அதே இடத்துக்கு தெய்வம் வரும். எப்ப வரும்? நீ உண்மையா இருந்தா வரும். நான் சொன்னேன் இல்லையா, காட்டுல வர ஐயா என்ன காப்பாத்துன்னு ஒரு மரத்தை வேணும்னா மரத்துக்கு வருவா, தாய் வருவா. இப்ப நம்ம காடுகள்ல என்ன வழிபாடு பார்த்தோம்? காளி வழிபாடு, துர்கை அம்மன் வழிபாடு. கிட்டத்தட்ட வேற வழிபாடே கிடையாது பெரும்பகுதி அவங்களுக்கு. சில வேற கோயில்கள் இருக்கு, ஆனா பெரும்பகுதி என்ன வழிபடுறாங்க? காளி வழிபாடு தானே வச்சிருக்கிறாங்க. இந்த தீபம் ஏத்துறது, இந்த மாதிரி எதனா ஒரு சேட்டை இருக்கிறாங்க. ஆனா ஊர் எவ்வளவு அழகா இருக்கு, அமைதியா இருக்கு. அப்படிதான் இருக்கும். இங்க மட்டும் இல்ல, நான் பயணம் செய்த பல இடங்கள்ல பாத்துக்கிறேன். மக்கள் எளிமையா இருக்கும்போது இறைவன் அந்த சூழல்ல இருக்கிறான், எப்பவுமே இருப்பான் இறைவன். மக்கள் எளிமையா இருந்தா போதும், இறைவன் இருப்பான். அங்க இருந்த தெய்வங்கள் அங்கதான் இருக்கும், எங்கேயும் போகாது. இந்த கூட்டத்தை பார்த்தாலே முருகெல்லாம் கோவணமே வேணான்னு ஓடிடுவான். எப்போ
அந்த குறியீடு அந்த அந்த குன்றே எளிமைக்கானது. இப்படி ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்தை நோக்கி பல 100,000 பேர் குவிதல் இருக்கு இல்லையா, இது எவ்வளவு விரயம், எரிபொருள் விரயம். இதுல மற்ற பொருட்கள் எவ்வளவு விரயம் செய்யுது, எவ்வளவு நீர் சுரண்டப்படுது, இந்த கூட்டம் போறதுக்காக எவ்வளவு விடுதிகள் கட்டப்படுது, இதுல எல்லாம் பார்வை. சரி, இப்ப இதெல்லாம் திருந்துமான உறுதியா திருந்தறதுக்காக எல்லாம் நம்ம பேசல. ஆனா வாழ்க்கையில மாற்றம் வேணும். நம்ம ஒரு இந்த ஊழி காலத்துல நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும்னு விரும்புவோர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்முடைய கொள்கை. அதான் தொலைதூர பயணங்களை பற்றி நீங்க ஒரு விழாக்களுக்கு செல்வதாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே ஒரு 4 கேள்வி கேட்கணும். இது இன்றியமையாதான், நம்ம போய் தான் ஆகணுமா கேட்கணும். அதே போலதான் பக்கத்து ஊருக்கு போறது, ஊருக்குள்ளேயே திரியறது, இதெல்லாம் இப்ப ஊருக்குள்ளேயே திரியறதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னபடி மிதிவண்டியே போதுமானதுதான். என்றவரை பயன்படுத்தலாம். மிதிவண்டி பழக்கத்துக்கு வரலாம், நடந்து போகலாம் இல்லையா. ஒரு தோட்டத்துக்கு உள்ள பொருள் போக்குவரத்துக்கு மீண்டும் மாடுகள், குதிரை, கழுதை, கோவேரி கழுதை, இது போன்றெல்லாம் மலைகள் எல்லாம் கோவேரி கழுதைகள் தான் இப்ப 10 ஆண்டுகள் வரைக்குமே இருந்தது. பல மலைகள்ல இப்ப குறைஞ்சிருச்சு. சாலைகள் போட போட குறையுது. சாலைகள் தேவைதான், சாலை வேணான்னு சொல்லல. ஆனா சாலை வந்துருச்சுன்றதுக்காக குதிரை கழுத வேணான்னு என்ன இருக்கு? பொருள் போக்குவரத்துக்கு அதெல்லாம் அந்த வழக்கத்தை விட்டுறக்கூடாது, மாட்டிப்போம். நீங்க ஒரு குதிரையை பழக்கிறதோ கோவேறு கழுதையை பழக்கிறதோ எளிதில்லை. ஒரு கழுதையை பழக்கிறது எளிது கிடையாது. அந்த கலை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட கழுதைகள் வளர்க்குறவங்களே குறைவுதான். நீங்க எங்கிருந்தோ எரி எண்ணெய் உங்களுடைய 4 மூட்டை கீழே கொண்டு போகணும் என்பதற்கும் உங்க ஊர்லயே இருக்கிற ஒரு கழுதை 4 மூட்டையை கீழே கொண்டு போயிடுறதுக்கும் எவ்வளவு வேறுபாடு. அது பாட்டுக்கு பேஞ்சிக்கும், தூக்கி வச்சீங்கன்னா கீழே கொண்டு போய் கொடுத்துரும். இது இன்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வு போல தெரியும், அல்லது கற்பனை போல தெரியும். ஆனா இதை தவிர வேற கதி இல்லைன்னு ஒரு நாள் வரும், ஒரு நாள் அது நிகழும். அப்ப நீங்க கழுதைகள் மேல ஒரு பக்தியே கொள்ளுவீங்க. அது அவ்வளவு இன்றியமையாதது. கழுதை, குதிரை, மாடுகள் எல்லாம் அவ்வளவு இன்றியமையாதது. இதெல்லாம் வழக்கொழிந்து போகாம நம்ம பாத்துக்கணும். இப்ப நம்ம செய்ய போறோம் அந்த குதிரை ஏற்றம், கோவேரி கழுதைகளோட பழக்கம், இதெல்லாம் ஒரு வேலையா ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். விரைவில் செய்ய போறோம் நம்ம. நம்ம செய்வோம். யாரு கேக்குறாங்களோ கேட்கலையா, நம்ம செய்வோம். நம்ம குதிரையில போவோம். இப்ப விவசாயத்துக்கோ இல்ல நம்ம வீட்டு பயன்பாடுக்கோ ஆழ்துளை போட்டு தண்ணி எடுக்கிறது மாதிரிதான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்குமே நம்ம மின்சாரத்தை தான் சார்ந்து இருக்கோம். இப்ப நடைமுறையில நமக்கு நீர் பயன்பாட்டுக்கு என்ன மாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல அது மாற்றுன்ற சொல்ல பயன்படுத்தக்கூடாது, தீர்வுன்னு சொல்லணும். இதுக்கு பதில் அது கிடையாது. அப்படின்னா அதுக்கு பதில் இன்னொன்னு இருக்கும் இல்லையா, அதான் மாற்று. தீர்வுன்னா தீர்ந்துச்சு, இதுக்கு மேல கிடையாது. நம்ம தீர்வு தான் வேணும், மாற்று வேண்டாம். இப்ப நமக்கு என்ன தீர்வுன்னா கிணறுகள் தான் தீர்வு. ஏன்னா அது புதுசு கிடையாது, நான் புதுசா சொல்லல. பல ஆயிரம் ஆண்டுகளாகவே நம்ம கிணறுல இருந்தா நீர் எடுத்துருக்கிறோம், ஏரி குளங்கள்ல இருந்து தான் நீர் எடுத்துருக்கோம் இல்லையா. இப்ப கிணறுகள் இன்னைக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஏற்கனவே ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பு உரைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம், இனி கிணறுகளுக்கு தான் காலம். அப்பெல்லாம் கிணறே மிக குறைவா இருந்துச்சு, கிணறு பயன்படுத்துறது முடிந்து போயிட்டுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க மக்கள், நம்ம அந்த உரையெல்லாம் பேசும்பொழுது. ஆனா நம்ம அப்ப என்ன சொன்னோம்னா, கிணறு தான் இனி எதிர்காலத்தில் இருக்கும் போது மேலூற்று தான் இருக்கு, நிறைய இருக்கும், மேலூற்றுகள் பொங்கும் இனிமேல். ஆழ்துளை கிணறுகள் இன்னும் ஆழமா போயிடும். ஆனா கிணறுக்கு தண்ணீர் வரும், ஏன்னா கூடுதலா மழைப்பொழிவு இருக்க போது இனிமே அப்படின்னு பழைய உரைகள்ல இருக்கு. அத ஒரு சிலர் நம்ம சமய மக்கள் நடைமுறைப்படுத்தினாங்க. அவங்க எல்லாருடைய கிணறுகளுமே எப்பொழுதுமே நீர் இருக்கு. கைவிடப்பட்ட கிணறுகள் எல்லாம் கூட நீர் இருக்கு. இப்ப நம்ம இது கொங்கு நீர்நிறை நூல் செயல் திட்டம், அதுல நம்ம வேலை செய்த இடம், மண்புழுக்கள் திட்டத்துல வேலை செய்த இடங்கள் எல்லாம் கூட கிணறுகள் இத சிறப்பாவே இருக்கு. புதிதா கிணறு வெட்டினவங்களும் இருக்காங்க. செம்மைக்கு பெரிய உரை கிணறுகளை புதிதா வெட்டினவங்களும் இருக்காங்க.
அதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம வந்தவாசியில சேகர் ஐயாவோட கிணறு, பெரிய கிணறு வெட்டியிருக்கிறாரு. அதுல அவ்வளவு நீர் அப்படியே பொங்கிட்டு இருக்கும். இப்போ இதுவே ஆழ்துளை கிணறு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிக ஆழமா போயிருக்கணும், கூடுதலான மின்சார சார்பு இருக்கும், அப்புறம் இந்த வளத்தை நம்ம சுரண்டுறோம். ஆனா இப்போ இந்த கிணறு எனும் பொழுது குறைந்த மின்சாரம் போதும். இந்த கிணறுன்றது என்ன, உங்களுக்கு 50-60 அடி தான் ஆழம். அதுல இருந்து தண்ணி இறக்குறது வேற, 600 அடி 700 அடியில இருந்து எடுக்கிறது வேற. மின் பயன்பாடு குறைவு. அடுத்ததாக ஊற்று எப்பவுமே இருக்கு. ஒரு பெரிய கிட்டத்தட்ட நீங்க ஒரு 20 அடி விட்டத்துக்கு கொண்ட கிணறு, அவ்வளவு தண்ணி உங்கள்ட்ட எப்பவுமே இருக்கு, ஊறிட்டே இருக்கு. ஏன்னா இனி வரும் காலம் மேல் ஊற்றுகளுக்கானதுதான், இன்னும் மேல வரும். இப்ப 60 அடியில இருக்குன்னா இன்னும் எதிர்காலத்துல 30 அடி 20 அடியிலே தண்ணி இருக்கும். மேலூற்று இருக்கும், இனிமே கீழ் ஊற்று வராது, எடுக்க முடியாது. தண்ணீர் வரும், எடுக்கிறதுக்கான இவங்கள்ட்ட இப்ப இருக்கக்கூடிய மின் வசதி எல்லாம் இனி எதிர்காலத்துல இருக்காது. ஆக நம்ம கிணறுகளை நோக்கி போகணும். பெரிய கிணறுகள் இல்லைனாலும் வீடுகள்ல முன்னாடி இருக்கும் இல்லையா, ஊருக்கு ஊரு இந்த சின்ன கிணறு, வீட்டுல இருக்கும்ல கிணறு, அது ஒரு 6 அடி 7 அடி விட்டா இருக்கும். அந்த மாதிரி கிணறுகள் எல்லாம் தோண்டலாம். 40-50 அடியில தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா தோண்டலாம். அதுக்கு பெரிய செலவாகாது, ஓரளவு செலவாகும், ஆனா பெரிய செலவாகாது. அது தீர்வு. நீங்க ஏன்னா மின்சாரம் இல்லைன்னா நீங்க இறைச்சிக்க முடியும். இப்ப மின்சாரம் இருக்கிற வரைக்கும் குறைந்த மின் பயன்பாட்டுல அதை தண்ணீரை வெளியில எடுக்க முடியாது, மிக குறைவா போதும் இருக்கலாம். ஆழ்துளை கிணறுன்னா நீங்க இது எதுவுமே உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. அது எவ்வளவு ஆழம் போகணும், அதுக்குள்ள எவ்வளவு செலவு செய்யணும், அதுக்கு என்ன மின் இணைப்பு வேணும், எதுவுமே உங்க கட்டுப்பாடு கிடையாது. கிணறு எனும் பொழுது ஒரு வரையறைக்குள்ளது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே இதோட முந்தைய பகுதியில கூறினது மாதிரி அடி குழாய்கள் இருக்குல்ல, நம்ம அடி பைப்புன்னு சொல்லுவோம், அது 20-30 அடியில தண்ணி இருக்கிற இடத்துக்குலாம் பொருத்தமானது. அது சிக்கலே கிடையாது. நீங்க எப்ப வேணுமோ தண்ணி அடிச்சு எடுத்துட்டு போயிடலாம், ஒரு குளிக்கலாம், ஒரு துணி துவைக்கலாம், இப்படித்தானே செஞ்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் இருக்கணும், இதுக்கு பெரிய செலவு கிடையாது, ரொம்ப ரொம்ப சிக்கனமான செலவு. 30 அடிக்கு இப்ப கையாலேயே ஆழ்துளை கிணறு போடுவாங்க, கை போர்னு சொல்லுவாங்க ஊர்ல. அது ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க, அந்த மண்ணுக்கு ஏற்ப அது கட்டணம் மாறும். அது சும்மா ஒண்ணு போட்டு வச்சுக்கலாம். ஒரு தோட்டம்னா ஒண்ணு இருக்கணும், ஒரு 40-50 அடியில இருக்கா தண்ணி அப்படின்னு பார்க்கலாம், இருந்தா போடலாம், இல்லைன்னா அது ஒத்து வராது. இது தவிர மழை நீர் சேமிப்பு, நம்ம எப்பவுமே குடிக்கிறதுக்கு மழை நீர் தானே நம்ம மக்கள் வீடுகள்ல பயன்படுத்துறோம் இல்லையா. அந்த மாதிரி மழை நீர் வீட்டு கூரை, ஓடு, தளம் போட்ட இடம், இதுல எல்லாம் வர்ற தண்ணீரை குடிநீருக்கு பயன்படுத்தி எடுத்து வச்சு, அப்ப உங்களுக்கு குடிநீர் மழை நீர் ஆயிடுது, அடிப்படை முடிஞ்சு போச்சு. சற்று கூடுதலான சமையல் கூட கொள்ளலை உயர்த்திட்டே போலாம், நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளலை உயர்த்திக்கலாம். அப்ப சமையல் குடிநீருக்கு உங்களுக்கு மழை நீர் ஆயிடுச்சா, குளிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இது போதும். அதாவது கிணறு இருந்ததுன்னா போதுமானது, உங்களுக்கு ஆழ்துளை கிணறே தேவையில்லை. எதிர்காலத்துல மின் தட்டுப்பாடு வரும் பொழுது நீங்க கவலைப்பட வேண்டியது. நீங்க இன்னைக்கு கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுக்கு மின்சாரம் இல்லைன்னா வீடே முடங்கிடுது, அவ்வளவுதான். என்ன இத நான் கூட வேடிக்கையா முன்னாடி சொல்லுவேன், தண்ணி மேல இருந்து வருது, மேல இருந்து வர்ற தண்ணிய கீழே அனுப்பி 700 அடிக்கு கீழே இருந்து தண்ணியை எடுத்து மறுபடியும் மேல ஒரு தொட்டில ஏத்தி மறுபடியும் கீழே இறக்குறாங்க. அது மேல இருந்து கீழே ஓண்டதெல்லாம் வந்துச்சு, அதை கீழே விட்ட, அதை திரும்ப மேல ஏத்துற, மறுபடியும் கீழே இறக்குற, என்னதான்டா சரிங்க நீ? எனக்கு எங்க இருந்தோ வேடிக்கை பாக்குற மாதிரியே இருக்கு. நானும் இங்கதான் இருக்கிறேன், ஆனா இது எனக்கு என் பார்வைக்கு அப்படித்தான் இருக்குது. இவனுக்கு என்ன மேல இருந்து கீழே வர்றத, அப்படியே ஒரு பள்ளம் தோண்டி ஏரி குளங்கள் இருந்தது, ஊருக்கு எத்தனை குளம் இருந்துச்சு. இப்ப நம்ம திருவெண்காடு போற வழியில எத்தனை குளம் இருக்கு. மக்கள் எல்லாருமே குளிச்சா கூட கூடுதலான குளங்கள் அது இல்லையா, அவ்வளவு குளங்கள் இருக்கு. இப்பவே இவ்வளவு இருக்குன்னா அந்த காலத்துல எவ்வளவு இருந்துச்சு. அப்ப ஊருக்கு ஊருணிகளும் குளங்களும் ஏரிகளும் கண்மாய்களும் நிறைய இருந்துச்சு. இப்ப துணி துவைக்கணும்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு ஒரு நாள் மொத்தமா துவைச்சு காய போட்டு வந்துருவாங்க. ஒரு 4 கூட எடுத்திருந்தா குடிக்கிறதுக்காச்சு சமைக்கிறதுக்காச்சு. கிணறு இருந்துச்சு, கொஞ்சம் வாய்ப்பு உள்ளவங்க கிணறு வெட்டிப்பாங்க, இவ்வளவுதான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்ப என்ன பண்றது, அத மேல இருந்து வர்றது கீழே அனுப்பி, கீழே இருந்து மேல அனுப்பி, மறுபடியும் மேல இருந்து கீழே, இதுக்கு இவ்வளவு மின்சாரம். இதுக்கு நெய்வேலியில இருந்து வரணும், ராஜஸ்தான்ல இருந்து வரணும், அதுக்குரிய மூலப்பொருள் வளைகுடா நாடுகள்ல இருந்து வரணும். எதுக்குன்னா இவரு பல்லு வளர்க்கறதுக்கும் குளிக்கிறதுக்கும். இந்த வேடிக்கையான தொழில்நுட்பத்தினால இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதல்ல தண்ணி மேல இருந்து கீழே வருது, நம்ம கீழே இருக்கிறோம், அது நம்மளை நோக்கி வருது.
அப்ப நம்ம மட்டத்திலேயே அதை சேர்த்து வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் அந்த ஏரி குளம் இல்ல மழை நீர் சேர்த்து வச்சுக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் ஆழமா தான் ஊற்று வரும் அப்படின்னா ஒரு 40 அடி கிணறு வெட்டிக்கலாம். அதுவுமே கூட கிணறு வந்து வீட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சுன்னா, வீட்டு கூரையில விழுற தண்ணி இருக்கு இல்லையா, அதை அப்படியே கிணத்துக்குள்ள விட்டுட்டோம்னா வற்றவே வற்றாது. மழை நீரை நீங்க உள்ள விட்டுட்டீங்கன்னா ஊற்று கூடுதலாகும், அந்த கிணறு வற்றாது. நம்ம குடிநீருக்கு தனியா எடுத்துக்கிட்டு கிணத்துக்குள்ள வீட்டு கூரை தண்ணியை உள்ள விட்டுடலாம். இப்ப உங்களுக்கு எப்பவுமே தண்ணீர் பற்றாக்குறை. அப்ப பாருங்க, மின்சாரமே தேவையில்ல. தண்ணி குடிக்கிறதுக்கு கரண்ட் வேணும்ன்றதெல்லாம் பேசுறதுக்கே கேவலமா இல்லையா? தண்ணி குடிக்கணும்னா மின்சாரம் வேணும், எதுக்குமே மின்சாரம் வேணும். அந்த மாதிரி வடிவமைக்கணும் ஒரு தோட்டத்தையோ ஒரு வீட்டையோ. மின்சாரம் இல்லைன்னா என்ன செய்வோம் அப்படின்னு எப்பொழுதுமே இருக்கணும். நான் எப்பவுமே அப்படிதான் வருவேன், மின்சாரம் நான் நல்லா பயன்படுத்துவேன். ஆனா இது இல்லைன்னா என்னன்றதை பத்தி எனக்கு பார்வை உண்டு எப்பவுமே. இது இல்லைன்னா என்ன செய்ய போறோம், அந்த பார்வை வேணும். அதுதான் எதிர்காலத்துல வாழ வைக்கும், இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். போக்குவரத்து நீர்னு இல்லாம வீட்டுல சமையலுக்கு அப்படின்னு மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னாலுமே அதுல வந்து பல கருவிகள் சார்ந்துதான் நம்ம இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மின்சாரம் தான் அடிப்படையா இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கு? அதற்கான தீர்வு மனிதர்களோட உறவுல தான் இருக்கு. இப்ப இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தொழில்நுட்பம், வாழ்க்கை நடைமுறைகள் பத்தி தானே பேசணும். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தீர்வு வந்து எந்த தொழில்நுட்பத்திலுமே இல்ல, மனிதர்களோட மனநிலையில தான் இருக்கு. இப்போ இந்த கருவி பயன்பாடு இருக்கு இல்லையா, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மின்னணு சாதனங்கள், மின்கருவிகள் தானே. இப்போ இந்த பயன்பாட்டுக்கு அடிப்படை காரணமே மனிதர்கள் தனியா வாழ்றது தான். ஒரு முன்னர் இருந்த கூட்டு குடும்பம், கூட்டு வாழ்க்கைன்னு நான் சொல்றது வேற, அது தெரியும். இப்ப நம்ம அதெல்லாம் கைவிட்டுட்டோம், நம்ம அதெல்லாம் தப்பி தவறி கூட பேசுறதா இல்ல. ஆனா ஒரு கேள்விக்கு பதிலா சொல்றேன், கூட்டு குடும்பத்தை பத்தி சொல்றேன். இந்த கூட்டு குடும்பம் அப்படின்றது என்னன்னா, ஒரு குடும்பம் தான், அதோடைய உறவினர்கள் ஒரு வட்டம் ஒன்னா இருப்பாங்க. அப்போ அந்த கூட்டு குடும்ப அமைப்புல சிறுவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள், நடுத்தர வயதினர் அப்படின்னு எல்லா வயதுமே இருக்கும். அப்புறம் ஆண்கள், பெண்கள் இருப்பாங்க. இதுல தொழிலில் ஈடுபடுவோர்னு ஒரு பிரிவு இயல்பாவே இருக்கும், அது மட்டும்தான் தொழிலுக்கு போகும். உடல் உழைப்பு செய்வோர்னு ஒரு இயல்பா இருப்பாங்க, அந்த தொழில போய் கூட நின்று வேலை செய்வாங்க. ஒருத்தர் தொழில உட்கார்ந்து இருக்கிறாருன்னா உடல் உழைப்பு செய்யறவங்களும் இருப்பாங்க. இந்த இரண்டுமே இல்லாம படிக்க போறவங்க இருப்பாங்க. இதுவும் இல்லாம வீட்டு பணிகளை பாக்குறவங்க இருப்பாங்க. நான் சொல்றது பெண்கள் கூடுதலா இருந்தாங்க நிச்சயமா, ஆனா பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் இருப்பாங்க. இந்த கூட்டு குடும்பங்களை பார்த்தவங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி சொல்ல, ஒரு சித்தப்பு இருக்கும், பெரும்பாலும் ஒரு சித்தப்பு இருக்கும், ஒரு அத்தாச்சி இருக்கும். அவங்க பெருசா வெளி வேலைகளுக்கு போக மாட்டாங்க, ஆனா வீட்டிலேயே வந்து பாத்துட்டு இருப்பாங்க. இது எங்க கிடக்கு, அது எங்க கிடக்கு அப்படின்னு கேட்டுட்டு இந்த இயல்பா. ஏன்னா எல்லா மனிதர்களுமே நம்மளே பார்ப்போமே, தனித்தனியா நீங்க வந்து ஒவ்வொருத்தருமே, நீயும் சரி, செவி கேட்கறவங்களும் சரி, அப்படியே உங்களோட தெரிந்த முகங்கள் எல்லாம் நினைவு கொண்டு வாங்க. இதுல வந்து ஒரு 2-3 பேராவது வெளி வேலைகளுக்கு போறத பெருசா விரும்பாம இருப்பாங்க. ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டுல உள்ளதை சரியா பாத்துப்பாங்க. எதையாவது எடுத்து வைக்கிறது, இல்லைன்னா ஒரு பாத்திரம் இருந்தா கழுவுறது, இல்ல ஒரு துணியை துவைக்கிறது, இல்ல ஒரு பின்னாடி தோட்டத்தை போய் கொத்துறது, இப்படி ஏதாவது அவங்க வந்து அவங்களோட மன வரையறை எப்படி இருக்கும்னா அந்த வீட்டை சுத்தி இருக்கும், அல்லது அந்த ஊருக்குள்ளேயே இருக்கும். அந்த கடைக்கு போறதுன்னா போயிட்டு வருது, ஆர்வமா போவாங்க. சிலது போகாது, சொன்னாலும் போகாது. சரி, ஏன்னா வெளியில தான் போவேன், பக்கத்துல போக மாட்டேங்க. இதெல்லாம் தானே அழகு. ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா அந்த 50ல 7 வகை இருந்தா தானே அது ஒரு அழகு. அப்படி இருக்கும். அதனால இந்த தொழிலுக்கு போறவங்க தவிர்த்து அதை இன்னொன்னு சொல்லிடுவோம். இப்ப பெண்களே பார்த்தா வீட்டு வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா கழனிக்கு வயலுக்கு வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு ஆர்வம் அதுல இருக்கும். இல்ல கடையில கூட போய் உட்காந்துப்பாங்க, இல்ல ஒரு தொழில காணா தொழில எடுத்துப்பாங்க. சில பெண்கள் அப்படி இருப்பாங்க, அவங்க வீட்டு வேலை செய்யவே மாட்டாங்க. வீட்டுல திட்டுங்க, வீட்டு என்ன பெண்ணுன்றதுனால திட்டுவாங்க, ஆனா கண்டுக்காம போயிடுவாங்க. சில ஆண்கள் வந்து வீட்டுலதான் இருப்பேன்னு, இது பொம்பளை சட்டி மாதிரி இருக்கான்னு திட்டு வாங்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கே இருக்கு. ஏன்னா ஆணுன்றதுனாலே வெளியில தான் போகணுன்றதும் கிடையாது, பெண்ணுன்றதுனால வீட்டுக்குள்ள இருக்கிறதுல இயல்புல கிடையாது. இப்ப இது கலவையா வாழ்ந்துட்டு இருந்த பொழுது ஒரு துணி துவைக்கிறதோ பாத்திரம் கழுவுறதோ
ஒரு மனிதருடைய தனி பொறுப்பா இல்ல. வீட்டுல இருக்கிறவங்க செஞ்சிருவாங்க. மொத்தமா அள்ளி கொண்டு போய் ஒரு 5-6 பேர் சேர்ந்துப்பாங்க. ஆறு குளத்துக்கு போயிருவாங்க. ஏறி எங்கேயாவது போயிட்டு ஒரு நாள் மொத்தமா ஒரு நாள் முழுக்க ஒதுக்கிடுவாங்க. துவைச்சு அங்கேயே கயிறு கட்டி காய போட்டு மடிச்சு கொண்டு வந்துருவாங்க. இப்படிதான் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா கிணறு இருந்ததுன்னா கிணத்துல ஒரு 2 பேர் தண்ணி இறைச்சி ஊத்த திட்டிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இல்ல பாட்டு பாடிட்டு ஏதோ ஒரு உணர்ச்சியில துவைச்சிட்டு போவாங்க. துணியை குறைவா பயன்படுத்தினாங்க அந்த காலத்துல. அந்த காலத்துல சொல்றதுன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்றேன். ஏன்னா ஒரு துணியோட விலை அதிகம். அப்போ குறைந்த துணி தான் இருக்கும். கசக்கி கட்டுற பழக்கம் எல்லாத்தையுமே இருந்துச்சு. இப்ப நான் சின்ன வயதுலயுமே அது இயல்பா செய்வோம். என்னை ஒத்த எல்லாருமே செய்வோம். அப்ப அதை நம்ம ஒரு சட்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சட்டையை வாளியில ஒரு முக்கி கசக்கி உதறி போடுறதுன்றது அன்றாட வழக்கம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு உண்டு. இந்த மாதிரி கிடையாது. அது இப்ப துணி துவைக்கிறது அழுக்கு துணிக்குன்னு ஒரு கூடை இருக்குல்ல, இதெல்லாம் அப்ப கிடையாது. இதுக்கே ஒரு கூடை அது தனியா வைக்கிறான். இப்போ அழுக்கு துணி கூடன்னே ஒண்ணு சைனால இருந்து வருது. அதெல்லாம் கிடையாது. அப்போ அப்படி ஒரு கூடையில போடுற அளவுல துணி சேராது. அது கொடியிலேயே ஒரு மூலையில போடுவாங்க. இப்ப துணியை குறைவா பயன்படுத்தினாங்க. கூடி இருந்தப்போ அந்த துணி துவைக்கிற வேலை ஒரு 4-5 பேரோட தான் இருந்துச்சு. இப்ப அந்த தனி குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது பெண்ணோட இதாயிடுச்சு. அந்த தனி குடும்பத்துல இருக்கிற பெண் தான் துணி துவைக்கணும் என்று ஆயிடுச்சு. ஆனா தனி குடும்பத்தை ஆதரிக்கிறதும் பெண்கள் தான். அதுக்கு வேற காரணங்கள். அதான் நான் சொன்னல, இப்ப நம்ம பேசுறதுனால எதுவுமே மாறப்போறது தெரிஞ்சுதான் பேசுறோம். இது என்னன்னா எதிர்காலத்தை எப்படி நம்ம எதிர்கால வாழ்வியலை எப்படி வடிவமைக்கணும்ன்றதுக்கான கருத்து. கூடி வாழணும்னு சொல்றோம். ஆனா கூடி வாழும்போது என்னென்ன சிக்கல் வருது அப்படின்றது தெரியுது. இப்ப நம்மளே ஓடிட்டோம் அதுல இருந்து. ஆனா கருவிகள் பயன்பாடு எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி கேட்டா நான் உள்ளதான் சொல்ல முடியும். கருவி பயன்பாடு எங்கிருந்து வந்துச்சு? தனி குடும்பங்கள் வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. பெண்களுக்கு சுமை எங்கிருந்து வந்தது? பணிச்சுமை தனி குடும்பம் வந்ததுக்கு அப்புறம் வந்துச்சு. அப்போ இந்த வாழ்வியல் மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்புறவங்க கருவிகளை குறைச்சிக்கணும்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க வேலையை பகிர்ந்துக்கணும். இப்போ துணி துவைக்கிறதே கூட 4 பேர் ஒன்னா சேர்ந்து துவைக்கலாம். தெரியாது, கையால துவைச்சுக்கலாம். கையால துவைக்க வேண்டிய சூழல் வரும்பொழுது கையால துவைச்சுக்கலாம். கையால துவைக்கிறதே நான் சொல்றேன், கையால தான் துவைக்கணும். அதுவே ஒரு சாதனை. நம்ம இப்படி பேச ஆரம்பிச்சிட்டோம். காலால நடக்கலாம், வாயால பேசலாம்ன்ற மாதிரி. கருவி இல்லாம துவைக்கிறது. அதுவரை அது சூழல் அமையிறது தானே. அந்த மாதிரி சூழல் அமைகிற வரை கருவி பயன்பாடெல்லாம் உடனே நான் ஏற்கனவே சொன்னபடி உடனே நிறுத்த முடியாது. ஆனா இதெல்லாம் ஏன் நிகழ்ந்தது, இனி எப்படி இருக்கணும் என்ற ஒரு கருத்து பேசணும்னா நம்ம கூடி வாழும் பொழுது வேலைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு பெரிய வீடா இருந்தா கூட அதை ஒரு 4 பேர் சேர்ந்து தூய்மைப்படுத்தலாம், சுண்ணாம்படிக்கலாம், ஒரு அம்மி ஆட்டுக்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த சமயவனத்துல கூடுமான வரைக்கும் அம்மி ஆட்டுகள் பயன்படுத்துறோம். இது அறவை பயன்படுத்துறோம், கருவிகள் பயன்படுத்தாமலாம் இல்ல. அந்த அளவுதான், அதை சார்ந்து நம்ம இல்ல அப்படி சொல்லலாம். மின்சாரம் இல்லைன்னா அங்க பட்டினி கிடையாது. நம்ம பிள்ளைங்களே அம்மியில அரைச்சோம், உலகையில கொஞ்சம் எதையாவது குத்தி எடுத்துருவாங்க. இப்ப நம்முடைய மரபு புள்ளி பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் அவங்கவுங்க துணி அவங்க தான் துவைக்கணும். நான் தான் துவைக்கிறது இல்லை. இப்ப பணிக்கு வர்றவங்க ஏதோ கருவியில போட்டு எடுத்துறாங்க. எனக்கு தேவைப்படுது, என்னுடைய வாழ்க்கை முறைக்கு என்னால துவைக்க முடியல. முன்னாடி நான் தான் துவைச்சிட்டு இருந்தேன் 4-5 ஆண்டு வரைக்கும். இங்க வரப்ப கூட துவைப்பல. அப்பெல்லாம் நமக்கு வேலை இருக்காது. இந்த வாரம் ஒரு நாள் தான் உடல்நல வழிகாட்டலுக்காக வருவேன். எனக்கு பெருசா வேலை இருக்காது. அப்ப நானே துவைச்சுக்குவேன். எங்க போனாலும் நான் தான் துவைச்சிட்டு இருந்தேன். இப்ப மாறி போச்சு. அப்போ கையால துவைங்க நான் இருக்கிறவங்கள சொல்ல முடியாது. அவங்க நான் துவைச்சு தரதே பெருசு. நானே மறுபடியும் எப்ப கையால துவைக்கிற சூழல் வருதோ அப்ப நான் துவைச்சுக்குவேன். அப்படி தேவையில்லை அப்படின்ற நம்ம பிள்ளைங்க எல்லாம் சமயவனத்துல இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 20 தவிர எல்லாருமே அவங்க துணியை அவங்க துவைச்சுக்கிறாங்க. இப்ப நம்மகிட்ட ஒரு 6 வயது 7 வயது சிறுவனோ சிறுமியோ அவங்க துணியை அவங்க துவைச்சுக்கிறாங்க. அவங்க பசங்க பேசிட்டு விளையாடிட்டு தொட்டிக்கு போனாங்கன்னா ஒரே கூத்தடிச்சுட்டு துணி துவைச்சு காய போட்டு வந்துருவாங்க. இவ்வளவுதான் அந்த வேலை.
இதுக்கான தொழில்நுட்பம் ஜப்பான்ல இருந்து வர வேண்டியது இல்ல, இதுக்கான மின்சாரத்துக்கான இடுபொருட்கள் ஜெர்மன்ல இருந்து வர வேண்டியது இல்ல. ஆனா இதான் இவ்வளவுதான் எளிமையானது வாழ்க்கை. அவங்களுக்கு இதை நம்ம அறிமுகப்படுத்துறோம், இதை நடைமுறைப்படுத்துறோம். மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இயலாதது கிடையாது, கூடி வாழும்போதுதான் நிகழும். நீங்க இதே ஒரு 7-8 வயது பையனோ பொண்ணோ தனியா ஒரு குடும்பத்துல இருக்கும்போது உன் துணியை நீயே துவைச்சிக்கன்னா இயல்பா வராது. ஆனா ஒரு 10-15 பிள்ளைங்க சேரும் போது அவங்க துவைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மனநிலை தானே, இன்றியமையாது. மனநிலை இன்றியமையாது, சும்மா கிடையாது, இன்றியமையாது. இந்த மாதிரி வீட்டுல உள்ள எல்லா கருவிகளுக்குமே இன்னைக்கு மின்சாரம் இருக்கு இல்லையா, இது எதுவுமே தேவையில்லை. இப்போ வாழ்க்கை முறையில மாற்றம் ஏற்படும் பொழுது ஒண்ணு பலரோட கூடி வாழணும், இல்லைன்னா ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்களாவது கூடி வாழணும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கணும். எதுவுமே நடக்கலன்னா கருவிகளை தான் சார்ந்திருக்கணும். நீங்க யாரையோ சார்ந்திருக்கணும், மனிதர்களையா கருவிகளையா, அவ்வளவுதான். இப்ப கோயிலுக்கு இறைவனை பார்க்க போறதுக்கோ இல்ல விளை நிலங்கள்ல ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கோ, இல்ல நம்ம உறவினர்களை பார்க்க போறதுக்கோ, இல்ல தொழில் செய்யற இடத்துல இருந்து நம்மளோட ஊருக்கு போறதுக்கோ எவ்வளவு எரிபொருள் நம்ம செலவு பண்றோம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்றதையும் பத்தி பார்த்தோம். இப்ப அது மட்டும் இல்லாம தண்ணி ஆழ்துளை போடாம மேலூற்றுகளை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதையும் பார்த்தோம். இது எல்லாத்துலயுமே மின்சாரத்தை எப்படி குறைவா செலவிடுறது அப்படின்றதையும் பத்தி நல்லா பார்த்தோம். இந்த உரையாடலோட அடுத்த பகுதிக்கு நம்ம செய்யலாம். நல்லது. அது நன்றி.